அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இனி தொடர் அரசியல் வகுப்பில் இது 56வது வகுப்பு. இடஒதுக்கீடு புதிய வினாக்கள் என்ற தலைப்பில் இந்த வகுப்பு அமையும். இடஒதுக்கீடு பற்றி நாம் இந்த வகுப்பு தொடரினுடைய தொடக்கத்தில் விரிவாக பேசியிருக்கிறோம். மண்டல் குழு பரிந்துரை, இந்திராசாணி வழக்கு தீர்ப்பு, ரத்னவேல் பாண்டியன் தீர்ப்பில் தரப்பட்ட தீர்ப்பு, அப்புறம் மராத்தா தீர்ப்பு பற்றியும் பேசியிருக்கிறோம். இப்ப மீண்டும் நாம் இடஒதுக்கீட்டை பற்றி பேசுவது மட்டுமல்ல, இதுவரை நாமும் மற்றவர்களும் இடஒதுக்கீடு பற்றி கொண்டிருக்கிற பார்வையில் ஏதேனும் குறைகள் உண்டா, அது உரிய விளைவுகளை தந்திருக்கிறதா என்பதையும் மீளாய்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இதற்கு ரெண்டு தூண்டுதலாக அமைந்த ரெண்டு காரணிகள் இருக்கு. ஒன்று, அண்மையில் வெளிவந்த ஒரு திரைப்படம் பற்றி நடந்து கொண்டிருக்கிற விவாதம். இரண்டாவது, சென்னை உயர்நீதிமன்றம் வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு சட்டப்படி செல்லாது என்று வழங்கியிருக்கிற தீர்ப்பு. இந்த இரண்டை பற்றியும் நான் வெவ்வேறு நிகழ்வுகளில் நான் பேசியிருக்கிறேன். அது அந்த தலைப்புக்குட்பட்டு நம்ம பேசியிருக்கிறோம். இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்பே இந்த தனி இடஒதுக்கீடு பற்றி 2 முறை நான் கூட்டங்கள்ல பேசியிருக்கிறேன். சமூக நீதி கூட்டமைப்பு கூட்டங்கள்ல நம்ம இதழ்ல சமூக நீதியும் சாதி அரசியலும் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கிறேன். இப்ப நம்ம இந்த புதிதாக எழுந்திருக்கிற இந்த திரைப்படம் தொடர்பான சர்ச்சை இருக்கு பாருங்க. இது வன்னியர் மக்களுக்கு எதிரானது, எனவே வன்னியர்கள் புறக்கணிக்க இன்னும் கடுமையா போய்கிட்டே இருக்கிறாங்க. தியேட்டர்ல எல்லாம் அந்த படத்தை வெளியிடக்கூடாது, அந்த நடிகருக்கு எதிராக அப்படி பேசிக்கிட்டே போறாங்க. அது நேற்று நம்ம அதை பத்தி நான் பேசிட்டேன். அது இன்னைக்கு அதை பத்தி நம்ம எடுத்துக்கல. ஆனா என்ன அதுல மையமா இருக்கிற கருத்துன்னா, இந்த வன்னியர் சங்கம் தொடங்கப்பட்டதும், அதே போல இந்த வன்னியர் சங்கத்தின் சார்பில் ஒரு போராட்டம் நடத்தப்பட்டதும் எல்லாமே எந்த அடிப்படையில் என்றால் இந்த இடஒதுக்கீடு கோரிக்கையின் அடிப்படையில் தான். 1980ஆம் ஆண்டு ஜூலை 20ஆம் நாள் டாக்டர் ராமதாஸ் வன்னியர் சங்கத்தை தொடங்கினார். இந்த வன்னியர் சங்கத்தில் அதுக்கு முன்னால வன்னியர் சங்கம் பல பேர் வச்சிருந்திருக்கிறாங்க. ஆனா இந்த சங்கம் தான் ஒரு வீச்சா அந்த மக்களை இணைத்தது. இப்ப அவங்க அதுல நிறைவேற்றிய ஒரு தீர்மானம் தான் இந்த 20 விழுக்காடு வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு. ஆனா அதே கூட்டத்தில் 3வது தீர்மானம், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு வேணும், எஸ்சி மக்களுக்கான இடஒதுக்கீடு வேண்டும், அது 18 விழுக்காடு இல்ல 20 விழுக்காடு வேணும், இப்படி ஒரு கோரிக்கை வச்சாங்க. ஆனா அந்த 2வது கோரிக்கைக்காக அவங்க எப்பயும் போராடினதில்லை. அந்த கோரிக்கையை அவங்க நினைவு வைத்துக் கொள்ள கூட இல்லைன்னு வச்சுங்க. ஆனா முதல் கோரிக்கையை தான் தொடர்ந்து நீட்டிக்கொண்டே போறாங்க. அந்த கோரிக்கையின் பேர்ல போராட்டம் நடந்து, அதில் உயிர் ஈகங்கள் நடைபெற்று, அடக்குமுறைகள் நிகழ்ந்து, எல்லாவற்றுக்கும் பிறகு இந்த எம்பிசி என்ற ஒரு தனி பிரிவை ஏற்படுத்தி அதற்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கினாங்க. அந்த எம்பிசிக்குள்ள வன்னியர்களும் அடங்குவாங்க. அப்ப வன்னியர் சங்கமோ டாக்டர் ராமதாஸ் அவர்களோ இதை ஏற்றுக்கொள்ளாம என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், வன்னியர்களுக்கான தனி ஒதுக்கீடு தான் வேண்டும் என்று சொன்னாங்க. ஆனா மொத்தமா இருக்கக்கூடிய பிசி பிற்படுத்தப்பட்ட சாதிகள் பட்டியலில் இருந்து பெறக்கூடிய பலன்களை காட்டிலும் எம்பிசியில் இருக்கும் போது கூடுதலான பயன்கள் கிடைக்கிறது என்று தெரிந்த பிறகு இந்த எம்பிசி பட்டியலை எங்களால் தான் உருவானுச்சு, எங்கள் போராட்டம் தான் உருவானுச்சுன்னு சொன்னாங்க. அது உண்மையும் கூட. இந்த போராட்டம் இல்லைன்னா எம்பிசி வந்திருக்க போறதில்ல. அதுக்கு பிறகு இந்த எம்பிசிக்குள்ளேயே எங்களுக்கு தனியா வேணும் என்றுதான் அவர்கள் கடைசி கட்டத்தில் போராடினாங்க. இப்ப அந்த தீர்ப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பக்கம் இருக்க, நம்முடைய முக்கியமான கவலை என்னன்னா, இந்த இடஒதுக்கீடு கோரிக்கை, சாதிக்கான இடஒதுக்கீடாக இருக்கட்டும் அல்ல வேறு வகையான இடஒதுக்கீடு கோரிக்கைகளா இருக்கட்டும், இவை எப்ப சமூக நீதி கோரிக்கைகளாக இருக்க முடியும்னா, இவை சாதி ஒழிப்பை நோக்கி அழைத்து செல்கிற கோரிக்கைகளா இருக்கணும். உழைக்கிற மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை
பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை ஒன்றுபடுத்தி விடுதலை இலக்கை நோக்கி அழைத்து போகிற கோரிக்கைகளாக இருக்கும் போது இடஒதுக்கீடு கோரிக்கைகள் சரியானவை, நியாயமானவை. அவற்றுக்கு ஒரு வரலாற்று நியாயம் உண்டு. நேர்மாறாக சாதிகளுக்கிடையில் மோதலை உண்டு செய்வதும், சாதிகளை இறுக்கமாக்குவதும், ஒவ்வொரு சாதியும் ஒரு தனித்தீவாக மாறுவதுமான விளைவுகளை விரும்பியோ விரும்பாமலோ இது உருவாக்கும் போது இடஒதுக்கீட்டு கோரிக்கை பற்றி, இடஒதுக்கீட்டு போராட்டம் பற்றி, அதனுடைய இலக்குகள் என்ன, வழிமுறை என்ன என்பது பற்றி நாம் கவலையோடு பரிசீலிக்க வேண்டியவர்களாக இருக்கோம். இதான் நான் இன்னைக்கு இந்த தலைப்பில் முக்கியமா எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்தி. ஏனென்றால் இந்த இடஒதுக்கீட்டு கோரிக்கை பிரித்தானிய ஆட்சி காலத்துல இருந்துச்சு, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்துச்சு. இப்ப மண்டல் பரிந்துரையின் மூலமாக அதற்கு ஒரு வலு சேர்க்கப்பட்டது. நிறைய தீர்ப்புகள் செண்பகம் ராஜ் வழக்கில் இருந்து தொடங்கி அண்மையில் உயர்நீதிமன்றம் வழங்கி இருக்கிற வரைக்கும் நிறைய தீர்ப்புகள், நிறைய ஆணையங்கள், காக்கா கலில்கர் ஆணையம், மண்டல் ஆணையம், இங்க நமக்கு மாநில அளவில் அமைக்கப்பட்ட ஆணையங்கள், கடைசியா இந்த முடிவுக்கு வருவதற்கு அடிப்படையா இருந்த குலசேகரன் குழு, நிறைய அமைக்கப்பட்டிருக்கு. நிறைய இதை பற்றி ஆய்வுகள், விவாதங்கள் நாடாளுமன்றத்தில், சட்டப்பேரவையில் எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் எந்த பின்னணியில் இந்த இடஒதுக்கீடு வழங்கப்படுது, அதுதான் முக்கியம். சமூகம் முழுவதும் சாதிகளாக மட்டும் பிரிந்திருந்து சமூகத்தினுடைய பேருடைமைகள் யாவும் சாதிகளுக்கிடையே பிரித்து கொடுக்கப்பட்டிருந்து இந்த பொருளுற்பத்தி முறையே அந்த சாதிகளுக்கு இடையிலான ஒரு உழைப்பு பிரிவினையை நிரந்தரப்படுத்தி இருக்கும் போது அதுக்குள்ள மட்டும் நம்ம சிந்திக்கலாம். ஆனால் இந்த இடஒதுக்கீட்டு முறையை கோருவதற்கும் செயல்படுத்துவதற்குமான பகைப்புலம், அதனுடைய பின்னணி, the background against which this reservation is demanded and implemented, அந்த அடித்தளமும் அதனுடைய அரங்கமும் என்ன மாற்றங்களுக்கு உட்பட்டிருக்கின்றன என்பதை கருதாமல் இடஒதுக்கீட்டுக்காகவே இடஒதுக்கீட்டு கோரிக்கை என்பது விரும்பத்தக்க விளைவுக்கு பதிலாக வேண்டாத விளைவுகளை தோற்றுவித்துவிடும் என்ற அச்சம் இந்த போராட்டங்களிலிருந்து எழுகிறது. இன்னொரு சிக்கல் என்ன இருக்குன்னா, ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு என்று எதுவும் இங்க நடைபெறல. அது வெறும் எந்த ஜாதியில எவ்வளவு பேர் இருக்கிறாங்கிறதுக்கு மட்டுமல்ல. ஏனென்றால் வரலாற்றில் சாதிவாரி கணக்கெடுப்பு என்று நடத்தப்பட்டது பிரித்தானியர் ஆட்சியில் தான். அதுக்கு முன்னால தெரியாது. என்ன சாதி வேணாலும் நாங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம்னு சொல்லிக்கலாம். எந்த அரசர் வேண்டுமானாலும் தன்னுடைய ஆட்சியில் இவ்வளவு ஜாதி மக்கள் இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியிலும் அதான் நீடிச்சிச்சு. சாதிவாரி கணக்கெடுப்பு என்று பிரித்தானியர் ஆட்சியில் எடுத்த போது ரெண்டு விளைவுகளை தந்தது. ஒன்று, இந்த சாதிகளுடைய தொகை என்ன என்பது நமக்கு தெரிய வந்துச்சு. இந்த சாதிகளுடைய தொகை என்ன என்று நமக்கு தெரிந்ததனுடைய ஒரு விளைவு என்னன்னா, அந்த சாதிகள் நாங்கள் எண்ணிக்கையில் இவ்வளவு இருக்கிறோம்னு தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, ஒரு தன்னுணர்வு பெற்றாங்க. நம்ம இந்த பகுதியில் இவ்வளவு பேர் இருக்கிறோம், நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, கிடைக்கல, நமக்கு என்ன பலன். முதல் கணிப்பு, மக்கள் தொகை கணிப்பு நடத்தப்பட்டது 1871. 1871 நடந்த அந்த மக்கள் தொகை கணிப்பும், இரண்டாவதாக இந்த காலத்துக்குரிய தகவல் தொடர்பு போக்குவரத்து பொறிகள், இந்த சாதனங்களுடைய வளர்ச்சியும் இந்த சாதிகளுக்கிடையில், குறிப்பா ஒடுக்குண்ட சாதிகளுக்கிடையில் ஒரு தன்னுணர்வை வளர்த்தது. அதுல முதலாக இடஒதுக்கீடு என்ற ஒரு கொள்கையை வகுத்து ஒரு அரசு திட்டமாக செயல்படுத்துவது பிரித்தானிய ஆட்சினாலும், பிரித்தானிய அரசுக்கு முன்னாலேயே
இந்த இடஒதுக்கீட்டை ஒரு கொள்கையாக ஒரு கருத்தை முன்னெடுத்தவர் ஷாகு மகாராஜ், சத்ரபதி ஷாகு மகாராஜ். மேற்கிந்தியாவில் கோலாப்பூர் மன்னராக அவர் இருந்தார். ஒரு சூத்திரன். சில சூழ்நிலைகளினால் அவர் அந்த மன்னர் பொறுப்புக்கு வர முடிஞ்சு. அப்ப அவர் என்ன பார்த்தார்னா, பார்ப்பனர்கள் நிர்வாகத்துல ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். அவர் ஒரு விழா, ஒரு நிகழ்ச்சியில வேதம் படிக்கணும், அந்த வேதம் நீ சூத்திரன், நீ படிக்க கூடாதுன்னு பார்ப்பனர்கள் தடுத்துட்டாங்க. பார்த்தா அவரை சுத்தி அவங்கதான் இருக்காங்க. எனவே அவர் முதல்ல ஒரு முடிவு எடுத்தார். ஆதி பேர் பார்ப்பனர் அல்லாதார்னு ஒரு இடஒதுக்கீட்டு முறையை கொண்டுட்டு வந்தார். அது கொண்டு வந்ததனுடைய விளைவு என்னன்னா, இடஒதுக்கீடுன்னு ஒரு புதிய கொள்கையும் புதிய திட்டமும் அறிமுகமானுச்சு. ஒரு 28 ஆண்டு காலம் அரியணையில இருந்தாரே, அவருக்கு ரொம்ப பிடித்த அறிஞர்களாக அவர் கருதியவர்களில் ஒருவர் நாம் ஏற்கனவே இங்க நம்ம பார்த்திருக்கிறோம், ஜோதிபா புலே. ஜோதிபா புலாவினுடைய கருத்துக்கள் அவர் ரொம்ப ஈர்த்துச்சு. பிற்காலத்தில் அம்பேத்கரோடு அவருக்கு பழக்கமே ஏற்பட்டுச்சு. அதனால வேண்டி அவருக்கு இந்த கொள்கைகள் பிடிச்சிருந்தது. அவருக்கு இருந்து ஒரு பாடம் நமக்கு இருக்குது, அதுதான் நான் ரொம்ப முக்கியமா கருதுறேன், கவனிக்கப்படாத ஒரு பாடம். ஒன்று என்னன்னா, அதிகாரிகள் ஊழியர்கள் இவ்வளவு பேர் பார்ப்பனர்களாக தான் இருக்கணும். 50 விழுக்காடு பார்ப்பனர்கள் கிடைச்சிடும். 50 விழுக்காடு தான் மிச்சம் பேர். அதுவே பெரிய கடினம் அன்னைக்கு. ஏன்னா அவங்கதான் 100 விழுக்காடு வரைக்குமே அவங்களே தான் இருப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, ஒரு 50 விழுக்காடை மிச்சவர்களுக்கு கொண்டுட்டு வர்றாரு. அதுலயும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது ஒரு தனி அக்கறை காட்டுறாரு. கல்வியினுடைய முக்கியத்துவத்தை கருதி இந்த கல்வியை பரவலாக்குவது எல்லா மக்கள் மத்தியிலும் என்ற முயற்சி எடுக்கிறாரு. இப்ப நம்ம அடிக்கடி சொல்றமே, இடஒதுக்கீடு மட்டும் விழுக்காடுகளை கொடுத்தால் போதாது, அந்த இடங்களை நிரப்புவதற்கான ஆட்களையும் அணியப்படுத்த வேண்டும் என்று அதையும் அந்த கோலாப்பூர் மன்னர் உணர்ந்திருந்தார். அதுக்காக அவர் தொழில்கள் தொடங்குவது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது என்று இப்படி ஒட்டுமொத்தமான ஒரு சமூக சீர்திருத்த கருத்துக்களை செயல்படுத்திய ஒரு மன்னராக பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு சமஸ்தானாதிபதியாக அவர் இருந்தார். அப்படி இருந்த காரணத்தினால் அவர் மீது அவர் பார்ப்பனர்களுக்கு எதிராக கருதப்பட்டார். இன்னும் சொல்ல போனால் ஜோதிபா புலேயினுடைய சத்திய சோதக் சமாஜ் அதனுடைய பெரிய ஆதரவாளராக அவர் இருந்தார். அவர் எழுதிய நூல்களை எல்லாம் ரொம்ப விரும்பி படித்தார். எல்லாம் சொல்றாங்க, நிறைய அவரை பற்றி சொல்றாங்க. இன்னொன்னு முக்கியமா என்னன்னா, 2வது நான் ஷாகு மகாராஜ் கிட்ட பாக்குறது என்னன்னா, சாதி மறுப்பு திருமணங்களை சட்டப்படி செல்லும்னு அறிவிச்சார். எந்த காலத்துல நினைச்சு பாருங்க, சாதி மறுப்பு திருமணங்கள் செல்லும் என்று அதை சட்டப்படியானதாக மாற்றினர். அப்போ ஒரு சமூக நீதி திட்டம், சாதி ஒழிப்பு திட்டத்தினுடைய எலிமெண்ட்ஸ், அந்த அடிக்கூறுகள் எல்லாமே அவருடைய ஆட்சி திட்டங்கள்ல இருக்கு. அப்படி ஒரு திட்டங்களோடு அவர் செயல்பட்ட காரணத்தினால் அவருக்கு பிறகு அதுதான் முதல்ல ஷாகு சத்ரபதியினுடைய அவர் பேர்லயே ஒரு ஸ்பின்னிங் வீவிங் மில்லெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க, சந்தை கூடங்களை உருவாக்குறாங்க. ஒரு பெரிய மாற்றங்களுக்கு, இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றங்களுக்கு வழிகோலிய ஒரு ஆளாக அவர் இருந்தார். அம்பேத்கரை அவர் பல முறை சந்தித்து பேசுறாரு. எப்படி இந்த சாதி பாகுபாட்டை மாற்றுவது, சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை வழங்குவதனுடைய தேவை குறித்தெல்லாம் அவங்க விவாதிக்கிறாங்க. அம்பேத்கருடைய சிந்தனைகள்ல அது ஒரு தாக்கம் செலுத்துதுன்னு சொல்றாங்க. அம்பேத்கருக்கே அவர் சில உதவிகள்லாம் செஞ்சிருக்கிறார். இதுக்கு அடுத்தபடி, கோலாப்பூருக்கு அடுத்தபடி சென்னை மாகாணத்தில் தான் நீதி கட்சி தான் இடஒதுக்கீடுங்கிற கருத்தை, அதுவும் இந்த அக ஒழுங்கு அகராண்மை, அதாவது ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், சூத்திரர்களுக்கு அவங்களுடைய மக்கள் தொகையினுடைய விகிதத்துக்கு ஏற்ப இடஒதுக்கீடு வழங்குவது என்ற ஒரு பார்வையை கடைபிடிச்சார். இது பார்ப்பனர் அல்லாத, அதே நேரத்தில் தலித்தும் அல்லாத இடைச்சாதிகளை சேர்ந்தவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருந்துச்சுன்னு சொல்லி நம்முடைய ஆனந்த் டெல்டும் டே சொல்றார். இதுக்கு பிறகு இந்திய அரசாங்க சட்டம் 1935ஆம் வருஷ சட்டம், இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். காலனி ஆதிக்க காலத்திய அரசமைப்பு சட்டம் இது. அந்த சட்டத்தை உருவாக்குவதற்கு முன்பு வட்டமேஜை மாநாடுகள் நடந்துச்சு.
அதில் அம்பேத்கர் கலந்து கொண்டார், காந்தியோடு கடுமையாக வாதிட்டார். அதன் அடிப்படையில் தான் தலித்துகளுக்கான தனி வாக்காளர் தொகுதி ஒதுக்கீடு எல்லாம் வாங்கினார். ஆனா காந்தி உண்ணாவிரத்துக்கு போனார், அதனால வேண்டியது மாற்றப்பட்டது 1932 புனா ஒப்பந்தம். இதெல்லாம் முடிந்த பிறகுதான் அந்த 35ஆம் வருஷத்திய சட்டம் வருகிறது. அதுல தலித்துகளுக்கான இடஒதுக்கீடுகளுக்கு முதல்ல அந்த சட்டத்தில் வழிவகை ஏற்படுகிறது. ஆனா அப்பெல்லாம் அது எப்படி இடஒதுக்கீடுன்னா, அதுக்கு பேரு முன்னுரிமை கொள்கைன்னு பேர், ப்ரிஃபர்மெண்ட் பாலிசின்னு பேர். இடஒதுக்கீட்டை இப்ப கூட நமக்கு தமிழ்நாட்டுல அருந்ததியருக்கான உள் ஒதுக்கீடு கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த வழக்குல கூட பாதிட்டாங்க, 3 விழுக்காடு கொடுத்திருக்காங்க. ஆனா அது ரிசர்வேஷன் இல்லை, அது பிரிஃபரன்ஷியல் பாலிசி, பிரிஃபர்மெண்ட்னு பேர். என்ன அர்த்தம்னா, ஒரு இடம் கொஞ்சம் இருக்குதுன்னா முதல் 3 இடத்துக்கு அவங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஆள் இல்லைன்னா வேற ஆளுக்கு கொடுத்துருவாங்க. முன்னுரிமை அடிப்படையில் அவங்களை எடுப்பாங்க, அவ்வளவுதான். அவங்க மட்டும்தான் கொடுக்கணும், வேற யாரும் கொடுக்க கூடாதுன்னு இதுல கிடையாது. ஆனா இந்த இப்ப கொண்டு வந்தாங்க பாருங்க 10.5ன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில கொண்டு இப்ப ஸ்டாலின் அதற்கு ஆதரவா அரசாணை பிறப்பித்தாரே, அதுல 10.5 அவங்களுக்கு தான் கொடுக்கணும், வேற யாரும் கொடுக்க முடியாது. இது பிரிஃபர்மெண்ட் கிடையாது, நேரடி ரிசர்வேஷன். அந்த எண்ணிக்கை வேற ஒருத்தர் கொடுக்க முடியாது, அவங்க ஆள் இருந்தாலும் இல்லைன்னா அவங்களுக்கு தான். அந்த மாதிரியான ஒரு பிரிஃபர்மெண்ட் அடிப்படையில் தான் முதல்ல கொண்டுட்டு வந்தாங்க. அது அந்த 35ஆம் வருஷத்திய சட்டத்தில் இடம்பெற்றது. அது எதுக்குன்னா, இந்த தேர்தல் பதவிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன்ற பதவிகளுக்காக மட்டும்தான் அது கொண்டு வந்துச்சு. அப்ப அம்பேத்கர் 1943 வைஸ்ராய் நிர்வாக குழுவில் உறுப்பினராக இருந்ததுனால அதிலிருந்து ஒரு இடஒதுக்கீட்டு முறையை கொண்டு அந்த முன்னுரிமை கொள்கைக்கு பதிலாக தலித்துகளுக்கு 8.5% இடஒதுக்கீட்டை அதில் பெற்றுக் கொடுத்தார். இடைய அரசமைப்பு சட்டத்தில் உறுதி செய்வதற்காகத்தான் நான் அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதிலேயே நான் ஈடுபட்டேன் என்று அவர் பிற்காலத்துல சொல்லுவார். இப்ப இந்திய அரசமைப்பு சட்டம் அந்த ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட் என்ற ஒரு பெயரை உருவாக்கி அந்த அட்டவணை சாதிகள் அடிப்படையில் கொடுத்துச்சு. பிற்காலத்துல பிறகு அட்டவணை பழங்குடிகள் சேர்ந்துச்சு. பழைய வரலாறு என்ன நமக்கு முன்னால் இருக்கிற கேள்வின்னா, இந்த இடஒதுக்கீட்டு முறை 1950 இன்று வரை செயல்படுத்தப்பட்டிருக்கு. சில நேரம் இதற்கு எதிராக பார்ப்பனர்கள் போராடி இருக்கிறாங்க, அல்லது இடஒதுக்கீட்டுக்கு எதிர் சிந்தனை உள்ளவர்கள் போராடி இருக்கிறாங்க. சில நேரம் இது வேண்டும் என்பதற்கான போராட்டங்கள் நடந்திருக்கு. இடையில முக்கியமான நிகழ்ச்சி மண்டல் குழு பரிந்துரை என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதுதான் முதலாக இந்த ஓபிசின்னு ஒரு வார்த்தை வருது. இது நேரு உருவாக்கின வார்த்தைன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே யாரு பேக்வர்ட் கிளாஸஸ்ன்னு சொன்னா அது ஷெட்யூல்டு மக்கள் தான். ஏன்னா அவர்கள் தான் வரலாற்று நடிகளும் சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டு அடியோடு ஒடுக்கி வைக்கப்பட்டவங்க, மனித உரிமைகள் அற்று இருந்தோம். எனவே அவர்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு என்பது, அவர்களுக்கு உரிய மதிப்பை பெற்றுத் தருவது என்பது, சமூகத்தில் அவர்களை ஒன்றுகலக்க செய்வது என்பது, அதற்காக இந்த இடஒதுக்கீட்டு முறை என்பதுதான் முதல்ல கொண்டு வரப்பட்டுச்சு. இப்ப மற்றவர்களை பற்றி என்னன்னு வரும்போது, இந்த ஏனைய பிற்படுத்தப்பட்டோர், இவர்கள் அல்லாத மற்றவர்கள், இந்த ஓபிசி என்ற சொல்லை உருவாக்குறாங்க. ஷெட்யூல்டு காஸ்ட்னு சொல்லிட்டாங்க, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்னு சொல்லிட்டாங்க. காஸ்ட்லெஸ் பீப்புளை ஷெட்யூல்டு காஸ்ட் ஆக்கிட்டாங்க. அவங்க உண்மையில காஸ்ட் கிடையாது, வேற அவுட் காஸ்ட், புறச்சாதியினர், சாதி அமைப்புக்கு வெளியில் இருப்பவர்கள். அதன் அடையாளமாத்தான் ஊருக்கு வெளியில் அவர்கள் நிறுத்தப்படுறாங்க. அவங்கள ஷெட்யூல்டு காஸ்ட்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனால் இவங்கள காஸ்டா இருக்கிறவங்களை என்ன சொல்லிட்டாங்கன்னா அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இந்த 3 சொற்கள் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒண்ணு காஸ்ட், இன்னொன்னு கிளாஸ், இன்னொன்னு கம்யூனிட்டி. இப்ப கம்யூனிட்டி அதை வச்சுதான் கம்யூனல் ரிசர்வேஷன், கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் எல்லாம் வந்துச்சு. காமன் என்ற ஆங்கில சொல்லிலிருந்து வருவதுதான் கம்யூனிட்டி என்பது. பொதுத்தன்மை கொண்ட ஒரு மக்கள் தொகுதி என்று அதுக்கு பொருள். ஒரே சாதியை சேர்ந்தவர்கள் என்றால் அவங்க ஒரு காஸ்ட் கம்யூனிட்டி. ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள் என்றால் அவர்கள் ஒரு ரிலிஜியஸ் கம்யூனிட்டி. ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்கள் என்றால் அவர்கள் ஒரு ஜெண்டர் கம்யூனிட்டி, ஆணினம் பாணினம்ங்கிற மாதிரி.
ஒரே மொழி வழி மக்கள், ஒரே மொழி பேசுகிற மக்கள் என்றால் அவர்களுக்கு லிங்குஸ்டிக் கம்யூனிட்டி, மொழி வழி சமுதாயம். ஒரே தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள் என்றால் அவங்க ஒரு நேஷனல் கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டிங்கிற சொல்ல யாருக்கு வேணாலும் நீங்க பொதுத்தன்மையோடு இருக்கிற யாருக்கு வேணாலும் போட்டுக்கலாம். பேக்வர்ட் கம்யூனிட்டி, ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, அல்லது டிப்ரஸ்ட். முதல்ல வந்த வார்த்தை அந்த மக்களுக்கு ஷெட்யூல்டுங்கிற வார்த்தை பிறகுதான். முதல்ல வந்த வார்த்தை அதிகாரபூர்வமா பிரித்தானியர் காலத்துல டிப்ரஸ்டு கிளாஸஸ் தான். அம்பேத்கர் கூட அந்த டிப்ரஸ்டு கிளாஸஸ் அவங்களுடைய ஃப்ரண்ட்டுக்கு தலைவரா இருக்காரு. அவங்களுடைய மாநாட்டில் எல்லாம் பேசுவார். அவரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை எப்பயுமே அன்டச்சபிள்னு பயன்படுத்துவார். அவர் காலத்துல தலித் உபயோகத்துல இல்லை, அன்டச்சபிள்ஸ்னு சொல்லுவார். அப்ப அந்த மக்களுக்கு அதிகாரபூர்வமான பேரு அன்டச்சபிள் கிடையாது, டிப்ரஸ்டு கம்யூனிட்டிஸ். இப்ப என்ன பண்ணாங்கன்னா அந்த ஓபிசிய காஸ்ட்னு சொல்லாம என்ன பண்ணாங்கன்னா அதர் பேக்வர்டு கிளாஸஸ்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் நம்ம அடிக்கடி வாதிடக்கூடிய இந்த எஸ்சிபிசி, சோசியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ், சமூக வழியிலும் கல்வி வழியிலும் பிற்பட்ட வகுப்புகள் என்று நம்ம சொல்றோம். அவங்களுக்கு தான் இந்த இடஒதுக்கீட்டை எஸ்சி எஸ்டி அல்லாமல் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டிங்கிறது ஏற்கனவே இருக்கிறது, கான்ஸ்டிடியூஷன்ல இடம்பெற்றது. இவங்களுக்கு போதிய அளவுக்கு அதிகாரத்தில், கல்வியில், மற்றதுல பிரதிநிதித்துவம் அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப கிடைக்கணும். அதான் தகவு பொருத்தம்னு சொல்றோம். ஒரு தகவு பொருத்தம் உள்ள இடங்கள் கிடைக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு தனி ஏற்பாடுகளை செய்யலாம். அந்த தனி ஏற்பாடுகளில் ஒன்றுதான் இந்த இடஒதுக்கீடு. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பிலும் அதை நினைவுபடுத்துறாங்க. என்னன்னு சொல்றாங்கன்னா, ரிசர்வேஷன் இஸ் நாட் எ கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட். இடஒதுக்கீடு என்பது அரசமைப்பு பிறப்பிக்கிற கட்டளை அல்ல. அரசமைப்பு என்ன பண்ணுதுன்னா அரசு இடஒதுக்கீடு செய்யலாம் என்று அனுமதி வழங்குகிறது, செய்ய வேண்டும் என்று உத்தரவிடவில்லை. இந்த மாதிரி அரசாங்கம்னா அது இடஒதுக்கீடு வழங்கிதான் ஆகணும். இந்த மக்களுக்கு, பேக்வர்ட் பீப்புளுக்கு, அதர் பேக்வர்டுக்கு வழங்கணும் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. வழங்கலாம், அதுக்கு சட்டம் அனுமதிக்கும். அப்படி வழங்கும் போது அதனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லுது, அதனுடைய ஆப்ஜெக்ட் என்ன, ஆப்ஜெக்ட் அண்ட் ரீசன்ஸ், அதுக்கான பேசிஸ் என்ன, அடிப்படை என்ன. ஏன்னா 14வது உறுப்பின்படி சாதி அடிப்படையிலோ, மதத்தின் அடிப்படையிலோ, வாழும் இடத்தின் அடிப்படையிலோ பாகுபாடே காட்டக்கூடாது, எல்லோரும் சமம்னு சொன்னதுக்கு பிறகு அப்புறம் எப்படி ஒரு சிலருக்கு வழங்க முடியும்? அதுக்காக தான் தனியா ஒரு உறுப்பை சேர்க்கிறாங்க. அப்ப இந்த சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட், நான் தப்பா சொல்லணும், எக்கனாமிக்கலின்னு சொல்லிடக்கூடாது, சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு தான். இந்த சோசியலி சமூக வழியில் சொல்லும் போது பொருளாதாரம் சேர்ந்ததுதான் சமூகம் என்பது. சமூக வழியில் பிற்பட்ட நிலை என்று சொல்வது பொருளியலும் சேர்ந்ததுதான். அப்ப சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு தான் எஸ்சிபிசி தான். இப்ப இந்த வள்ளியர் இடஒதுக்கீடு செல்லாம போறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே அதுதான். ஏன்னா எஸ்சிபிசிங்கிறதுல கிளாஸ் தான் இருக்கு, கேஸ்ட்னு இல்லை. கேஸ்ட்னு போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா சாதிக்கான சலுகையா இருக்கக்கூடாது, சாதியையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கிளாஸ் எது பேக்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்லும் போது இந்த கேஸ்டையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம், அவ்வளவுதான். மற்றபடி கேஸ்ட் மட்டுமே ஒருத்தரை பேக்வர்ட் கிளாஸா மாத்திராது என்றதுக்கு பொருள். அந்த டெக்னிக்காலிட்டிஸ் பற்றி நமக்கு கவலை இல்லை, இந்த செய்நுட்ப சிக்கல்களை பற்றி நம்ம பேசல. நாம் சொல்றது என்னன்னா, அப்படி கொண்டு வரப்பட்ட இந்த ஏற்பாடு 50ல அரசமைப்பு சட்டம் செயலுக்கு வந்திலிருந்து இருக்கிற இந்த ஏற்பாடு, பிறகு மண்டல் குழு பரிந்துரைக்கு பிறகு விபி சிங் ஆட்சி காலத்துல செயல்படுத்த தொடங்கி, அதற்கு இந்திரா சாணி வழக்குல ஒரு இடைக்கால தடை வாங்கி, பிறகு அந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு பெரும்பான்மை அடிப்படையில மண்டல் குழு செல்லும் என்று அறிவித்து, அப்புறம் அதுல அரசு வேலை வாய்ப்புகளிலும் கல்வியிலுமான இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு, இன்று வரை அது நீதிமன்றங்களிலும் அரச மன்றங்களிலும் ஒரு போராட்டமாவே இருந்துகிட்டு இருக்கு. இதுல என்ன கூர்ந்து நீங்க பார்க்கணும்னா, ஆளும் வகுப்பு, குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசு, பார்ப்பன பணிய ஆளும் வகுப்பு இடஒதுக்கீட்டை எதிர்த்தார்கள். மண்டல் குழுவை எதிர்த்தாங்க, பாஜகவை எதிர்த்தது. காங்கிரஸ்ல ராஜீவ் காந்தி கடுமையா எதிர்த்து பேசினார், நாடாளுமன்றத்தில் பேசினார், அதை எதிர்த்து பேசினார். அது ஒரு 10 ஆண்டு முடங்கி கிடந்ததுதான் அந்த மண்டல் குழு. ஜனதா ஆட்சிக்கு வரும்போது அமைச்சாங்களே தவிர அறிக்கையை ஒன்றும் செய்யல அவங்க, இந்திரா காந்தி செய்யல. இப்ப விபி சிங் அதை 10 ஆண்டு கழித்து வெளியில் கொண்டு வரும்போது
முதல் நாள் தேவிலால் அவரை விட்டு விலகி போறாரு. அவங்க ஆட்சிக்கு ஆபத்து வருகிறது. அவரே மைனாரிட்டி அரசாங்கம். இதனால் தன் ஆட்சிக்கு ஆபத்து வரும்னு அவருக்கு தெரியும். பீகார்ல ஊபியில ஜனதா அரசாங்கங்களுக்கு ஆபத்து வருகிறது. அப்போ ஒரு அரசியல் திட்டத்தோடு அவர் இதை அறிவிக்கிறார், செயல்படுத்தப்படும் அறிவிக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச காலத்துக்குள்ள நரசிம்மராவ் வந்துடுறாரு. இப்ப இறுதியில் தெல்லும் என்று தீர்ப்பு கொடுத்துடுறாங்க. அந்த தீர்ப்பினுடைய ஒரு பகுதியாகவே நரசிம்மராவ் காலத்துல போட்ட ஒரு அரசாணை 10 விழுக்காடு இந்த முன்னேறிய வகுப்பினருக்கு கொடுக்குறாங்க. அது செல்லாது. ஏன்னா நீங்க ஃபார்வர்டுக்கெல்லாம் ரிசர்வேஷன் கொடுக்க முடியாது. பொருளாதாரத்தை அளவுகோலாக வைத்து கொடுக்க முடியாது. அதே பொருளாதாரத்தை எதுக்கு அளவுகோலா வச்சுக்கலாம்னா, இந்த பேக்வேர்ட்ல வர்றவங்கள ஒரு சிலரை அந்த எல்லையிலிருந்து நீக்கிறதுக்கு அதை அளவுகோலா வச்சுக்கலாம். அதுதான் கிருமி லேயர். பால் காய்ச்சும் போது ஆடை திரண்டு வருவது போல சமூக இயக்கங்களில் ஒரு பிரிவினர் மேலுக்கு வந்துடுறாங்க. அதுக்கு வருமானம் காரணமா இருக்கு, உத்தியோகம் காரணமா இருக்கு, அவங்களுடைய வசதி வாய்ப்புகள் காரணமா இருக்கு. அவங்க எதுக்காக இடஒதுக்கீட்டுக்கு நிக்கணும் என்று அவங்கள தூக்கிடுறாங்க. இப்ப இந்த மாதிரி தீர்ப்புகள்லாம் இப்ப என்ன, அதான் நான் முக்கியமா சொல்றது. இந்த அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, இடஒதுக்கீட்டையே எதிர்த்தவங்க. நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு பற்றிய ஒரு விவாதம், ஒரு 2 நண்பர்கள் உரையாடுறாங்க. 2 நண்பர்களும் அவங்க எந்த வகுப்பாவும் இருக்கலாம், பிற்பட்ட வகுப்பா இருக்கலாம், பார்ப்பனரா இருக்கலாம், வேற ஒரு வகுப்பா இருக்கலாம். ஆனா இந்த உரையாடல் இடஒதுக்கீடு பற்றிய விவாதம் என்று வந்துவிட்டாலே என்ன நடக்குதுன்னா, சாதி இடஒதுக்கீடு என்ற 2 சொற்களும் நெருங்கி பிணைந்திருக்கு. ஏன்னா சாதிக்கு இடஒதுக்கீடு இல்லை. ஆனா விவாதத்துல எது இடம்பெறுதுன்னா, சாதியும் இடஒதுக்கீடும் இடம்பெறும். இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறவர் என்ன சொல்றாரு, இவ்வளவு காலம் ஒண்ணும் கிடைக்காம இருந்துச்சு, நாங்க எப்படி சமமா அவங்களோட போட்டி போட மற்றவங்களோட அப்படின்னு இவருடைய வாதம். அவரை பொறுத்த வரைக்கும் தகுதி திறமையெல்லாம் என்ன ஆயிடும், எல்லாரையும் விட்டாச்சுன்னா அப்ப திறமை அடிப்படையில் தானே உத்தியோகத்துக்கு ஆள் எடுக்கணும் என்று அவரும். இதான் பொதுவான விவாதம். இப்ப இடஒதுக்கீட்டினால் பயன்பெறக்கூடிய பலரும் கூட இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேச முற்பட்டு இருக்கிறாங்க. இதான் யதார்த்தம். நம்ம தோழர் ஒருத்தருடைய உறவினர் பையன், அவங்க தாத்தா பெரியார் இயக்கத்துல முக்கியமா இருந்தவர். அவங்க வீட்டுக்கே பெரியார்லாம் வந்திருக்கிறாரு. அதெல்லாம் பெருமையா சொல்றான் அந்த பையன். இப்ப கல்வியில நல்லா சாதிச்சு நிக்கிறான். அவன்கிட்ட நிருபர் கேட்கிறாரு, உனக்கு என்னப்பா பெரிய ஆசைங்கிறாரு. எனக்கு இந்த பள்ளிக்கூடத்துல காலேஜ்ல ஜாதி கேட்கிறாங்க பாருங்க, அதை ஒழிச்சிடணுங்கிறதா எனக்கு விருப்பங்கிறான். ஏன் இது இடஒதுக்கீட்டுக்காக கேட்கிறாங்க, இடஒதுக்கீட்டுக்கு தேவைப்படுகிறது. அவன் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவனா மாறிட்டான். இடஒதுக்கீட்டை கொண்டு படிச்சு வந்தவன் இப்ப இடஒதுக்கீடு தேவையில்லை, இடஒதுக்கீடுனாலதான் ஜாதி நடக்குது, ஜாதியினாலதான் இடஒதுக்கீடு வந்திருக்குங்கிறத நேர்மாறாக சிந்தித்து இடஒதுக்கீட்டினாலதான் ஜாதியே நிக்குது, எனவே ஜாதி ஒழிச்சிடணும். இந்த சிந்தனை பரவலாக வந்திருக்கு, எல்லா தரப்பட்டவர்கள்ட்டையும் படித்தவர்கள்ட்டையும் வந்திருக்கு. நாம இடஒதுக்கீட்டினுடைய விளைவுகளை பற்றி ஆய்கிற போது நம்ம கணக்கில் கொள்ள வேண்டிய ஒரு பொது கருத்து இது. ஆனா உண்மையில திறமைக்கு இதுக்கும் தொடர்பு இருக்குமானால், இந்தியாவுல இந்த 70 ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர்கள், உண்மையிலேயே அதிகாரம் செலுத்தியவர்கள், அரசு செயலர்களாக இருந்தவர்கள், இந்திய ஆட்சிப்பணியில் இருந்தவர்கள், நிதித்துறை செயலர், பாதுகாப்புத்துறை செயலர், உள்துறை செயலர், தொழில்துறை செயலர் என்று எல்லா பதவிகளிலும் இருந்தவர்கள், மாவட்ட ஆட்சியர்களில் பெரும்பாலானவர்கள், மாநில தலைமைச் செயலாளர்களில் பெரும்பாலானவர்கள், இவர்கள் எல்லோரும், இவர்களில் மிக பெரும்பாலானவர்கள் பார்ப்பனர்கள். தகுதி திறமை என்பதுதான் அடிப்படையாக இருக்கும் என்றால் நாடு இவ்வளவு கேவலமான நிலைக்கு போயிருக்காரு. நாடு ரொம்ப முன்னேறியா இருக்குது மக்கள் வாழ்க்கைங்கிற கண்ணோட்டத்துல. மக்கள் வாழ்க்கை இவ்வளவு மோசமா போனதுதான் உங்க தகுதி திறமையினுடைய விளைவா? அப்ப அந்த திறமை என்பது என்ன? சுரண்டுகிற திறமை, ஏமாற்றுகிற திறமை, வஞ்சிக்கிற திறமை, இதான திறமையா இருக்கு.
ஒரு சமூகத்தில் மிக பரவலாக எல்லோருக்கும் அதன் விளைபயன்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் போது, அதனுடைய கல்வி வேலை வாய்ப்பில் பங்கு பெறுகிற வாய்ப்பு இருக்கும் போது அதிக திறமையானவர்கள் கிடைப்பார். ஒரே ஒரு ஊர்ல இருந்து வரக்கூடிய விளையாட்டு குழுவை காட்டிலும் ஒரு நாடு முழுமையில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிற விளையாட்டு குழு அதிகம் வலுவா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் ஒரு டிஸ்ட்ரிக்ட் டீமை விட ஸ்டேட் டீம் வலுவா இருக்கு, ஸ்டேட் டீமை விட ஏன் நேஷனல் டீம் வலுவா இருக்கு? கொஞ்சம் பேருக்குள்ள தேர்ந்தெடுக்கப்பட்டது. இப்ப 3 விழுக்காட்டுக்குள் இருந்து வரக்கூடிய அதிகாரிகளை காட்டியும் 100 விழுக்காட்டுக்குள் இருந்து வரக்கூடியவர்கள் அதிக திறமையா இருக்க போறாங்க. அந்த வாய்ப்புகள் வழங்கப்படலன்னு அர்த்தம். அதனால அவங்க வரவிடாம தடுக்கப்பட்டிருக்காங்க. தகுதி திறமைக்கு இதுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? எந்த ரிசர்வேஷன் என்ன இல்லைன்னா, படிக்காதவங்களுக்கு அந்த இடத்தை கொடுத்துருங்க, படிச்சவங்களுக்கு உரிய இடத்த, அல்ல தேர்ச்சி பெறாதவர்களுக்கு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்துருங்க என்பதெல்லாம் இல்லை. சும்மா பரீட்சையில தேர்வுல பெறக்கூடிய 1-2 மதிப்பெண் வேறுபாடு ஒருத்தரை திறமை மிக்கவராகவும் இன்னொருத்தரை திறமை அற்றவராகவும் ஆக்கி அதிகார பதவிகளில் இருந்து அவரை வெளியேற்றி விடும் என்றால் அது என்ன மாதிரியான கொள்கையா இருக்கும்? இப்ப இந்த பின்னணியில தான் நாம் இத்தனை ஆண்டு காலத்தில் என்ன அடையப்பட்டிருக்கிறது, என்ன பலன் கிடைத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுவதற்கு தரவுகள், தெளிவான தரவுகளே இல்லை. அதனால இந்திய அரசு என்ன பண்றா, இடஒதுக்கீடா வச்சுக்க, 50 விழுக்காடா வச்சுக்க, 69 விழுக்காடா வச்சுக்க. நாங்க என்ன பண்றோம், ஒரு 10 விழுக்காடு நாங்க எடுத்துக்கோம். அது நீங்க ரிசர்வேஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொன்னாதானே நீதிமன்றத்தில் மறுப்பீங்க. நாங்க சொல்றோம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்கான ரிசர்வேஷன், EWS, பொருளியலில் நலிந்த பிரிவினர். பொருளியலில் நலிந்த பிரிவினர் யாரு? இடையில இந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வாதம் பண்ணார். ஏங்க, பொருளாதாரத்துல பின்தங்கியவர்கள் எல்லாருலயும் இருக்கிறாங்க, தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, இடைச்சாதிகள் இருக்கிறாங்க, எல்லா ஜாதிகளை சேர்ந்தவங்களுக்கு தானங்க அது அப்படின்னு சொன்னார். என்னடா எப்படி பைத்தியக்கார உணர்றானேன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு நாள் நம்ம அறிவாளி ரங்கராஜ் பாண்டே கொடுத்த ஒரு பேட்டி ஒன்னை, அவர் எடுத்த ஒரு பேட்டி பார்த்தேன். நம்ம இந்த AK ராஜன் குழு தொடர்பாகவும் நீட் எதிர்ப்பு தொடர்பாகவும் டாக்டர் ரவீந்திரநாத் கிட்ட எடுத்த பேட்டி போற போக்குல அவர் ஒண்ணு சொன்னார். ஏங்க EWS, ஏங்க EWS முன்னேறியவர் ஜாதிகளுக்கு அப்படின்னு அவர் சொன்னார். இல்ல அதெல்லாம் கிடையாது. நான் அந்த ஜிஓவை பார்த்தேன், அமெண்ட்மெண்ட் பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அது ஒரு புதுமையான ஒரு இடஒதுக்கீடு. அதனாலதான் நீதிமன்றங்கள் தடை செய்யாம இருக்கிறாங்க. நீங்கள் வேற எந்த இடத்துல ரிசர்வேஷன் கேட்கலன்னா இதுல ரிசர்வேஷன் வாங்கிக்கலாம். SC ரிசர்வேஷனை அனுபவித்துக் கொண்டு நீங்க EWS வர முடியாது. BC ரிசர்வேஷனை அனுபவித்துக் கொண்டு EWS வர முடியாது. அது வேண்டாம்னு ஒதுக்கிட்டீங்கன்னா இதுல நீங்க உங்களுடைய வருமானம் இவ்வளவு, சொத்து இவ்வளவுன்னு நீங்க நிரூபிச்சுட்டீங்கன்னா நீங்க இந்த இடஒதுக்கீட்டுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு அவர் சொன்னார். அப்படி தலைப்பு மாறி போச்சு, உரையாடல் மாறி போச்சு, ஒரு பதில் சொல்ல. மறுநாள் நானே நேரடியா ரங்கராஜ் பாண்டிய தொலைபேசியில் அழைத்தேன். திருப்பி அவர் கூப்பிட்டாரு. என்னண்ணே அப்படின்னாரு, இந்த மாதிரி நேற்று நீங்க சொன்னீங்க. என்ன? ஆமாண்ணே, நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் சொன்னேன், நீங்க தான் சரியா புரிஞ்சுக்காம இருக்கீங்க. என்ன சரின்னு நான் அது சம்பந்தப்பட்ட ஒரு கட்டுரை அவருக்கு அனுப்பி வச்சேன். அப்புறம் அன்றைக்கே என்ன பண்ணாருன்னா, அவருடைய ட்விட்டர்ல நான் கவனப்பிசகாக தவறாக நினைத்துக் கொண்டிருந்தேன், EWS என்றால் எல்லா பிரிவினருக்கும் என்று நான் கருதியது தவறு என்று ஒண்ணு போட்டார். அப்ப EWS என்பது தெளிவாக SC STக்கோ BCக்கோ கிடையாது, OBCக்கோ கிடையாது. அது இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னா பார்ப்பனர்கள், அதை ஒட்டி இருக்கக்கூடிய இன்னும் சில வகுப்பினர் இருக்காங்க, சைவ வேளாளர் முதலியார், இப்படி சில பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு மட்டும்தான். அப்ப இவங்களுக்கு மட்டுமான அந்த 10 விழுக்காடு இடஒதுக்கீடு எதை தவிரன்னா பொது போட்டியை தவிர. பொது போட்டியிலேயே அவங்க வரலாம். உண்மையில் அவர்களுடைய மக்கள் தொகையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய விகிதத்தை காட்டிலும் கூடுதலான ஒதுக்கீடு. அதில் அவர்கள் பயன்பெறுவதற்கு அவங்க கொடுத்திருக்கிற பொருளியல் அளவுகோல்கள் என்பது ஏதோ வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களோ குறைந்த வருமானம் உள்ளவங்களோ இல்லை. அவங்களுக்கான லட்சக்கணக்கான வருமானம் என்ன, இது என்ன, எல்லாத்தையும் அது கீழே இருந்தா போதும். பெரும்பாலானவர்கள் அதுக்கு தகுதி பெற்றுக்குவாங்க. வேலைக்கே போவானா, வீட்டுல சொத்து இருக்கு, வித்து சாப்பிட்டுக்கலாங்கிற தவிர பாக்கி எல்லாருக்கும் தகுதி வந்துடும். இதனுடைய பொருள் என்ன பண்ணா,
இடஒதுக்கீடு என்ற இந்த கொள்கை நம்மால் மட்டும்தான், ஒடுக்கப்பட்டவர்களால் மட்டும்தான் கையாள முடியும் என்ற நிலை போய் சாதி ஒழிப்புக்கான ஒரு வழி என்று கருதுவதற்கு பதிலாக சாதிகளை இறுக்கப்படுத்துவதற்கான ஒரு வழியாக அதை பயன்படுத்துவதற்கு ஆளுநர்கள் கற்றுக்கொண்டு விட்டது. இதான் உண்மை. அப்ப இந்த ஸ்கீம்ல ஏதோ ஒரு குறை இருக்கிறது. இது நீதிமன்றத்திற்கு போய் செல்லுமா செல்லாதான்னு காத்திருக்கிறது வேற செய்தி. மண்டல் குழு பரிந்துரை எவ்வளவோ ஆய்வுகள் செய்து பல ஆண்டுகால உழைப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. அதை செயல்படுத்துகிற ஆணையை உடனடியாக இடைக்கால தடை விதிக்குது உச்ச நீதிமன்றம். அதான் இந்திரா சாணி வழக்கு. ஆனா இது பார்த்த மாத்திரத்துல இதுல சந்தேகம் வருது. ஒண்ணு என்ன, எக்கனாமிக் கிரிட்டேரியன் என்பது கிடையாது, இடஒதுக்கீட்டுல கிடையாது. எஜுகேஷனலி பேக்வர்டு தான் உண்டு. சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட்ல சோசியலிங்கிறது எக்கனாமிக்ஸையும் கணக்கில் எடுத்துக் கொள்வதே தவிர அது எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் கிரிட்டேரியன் இல்லை. இடைய தலைப்புலயே தப்பா போயிடுது. ஏற்கனவே வேற ஒரு பேர்ல இதை கொண்டுட்டு உச்ச நீதிமன்றம் அதை மறுதளிச்சிடுச்சு, நிராகரிச்சிடுச்சு. நரசிம்மராவ் கொண்டு திட்டத்தை அவங்க நிராகரிச்சுட்டாங்க. அது வேற பேர்ல கொண்டு வரப்பட்டுச்சு. அதே பேரை மட்டும் மாத்தி இப்ப கொண்டு வர்றாங்க. அதுல ஃபார்வர்ட்னு சொல்லாம கொள்ளாம வீக்கர் செக்ஷன்ஸ் அப்படின்னு போட்டு கொண்டு வர்றாங்க. வீக்கர் செக்ஷன்ஸ்ங்கிறது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் நாட் அமங் ஆல் பட் அமங் நான் ரிசர்வ்டு கேட்டகரிஸ். இடஒதுக்கீடு பெறாத வகையினங்களுக்குள்ளிருந்து அவங்களுக்கு இதை கொடுக்குறாங்க. அப்ப தெளிவா இது ஒரு ரிசர்வேஷன் தான். அந்த ரிசர்வேஷன் டு பர்டிகுலர் கம்யூனிட்டிஸ், குறிப்பிட்ட வகுப்புகளுக்கான ரிசர்வேஷன். அந்த கிளாஸஸ்க்கான அந்த ரிசர்வேஷனுக்கு இடைக்கால தடையே விதிக்கல. இன்னமும் நீதிமன்றத்துல இருக்கு, ஆனா வாங்கிட்டே இருக்கிறாங்க. ஆல் இண்டியா கோட்டா கொண்டு வந்தாங்க, ஆல் இண்டியா கோட்டாக்குள்ளேயும் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப மாநில அரசு நாங்கள் இந்த மருத்துவ இடங்களுக்கான இடஒதுக்கீட்டை பயன்படுத்துறோம்னா இதையும் பயன்படுத்துங்கன்னு கேட்கிறாங்க. இப்ப வங்கி பணியில பயன்படுத்துறாங்க. இது எல்லாமே நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்ப இது என்ன பண்றது? ரிசர்வேஷன் என்ற ஒன்றை வைத்துக் கொண்டு நீங்க தான் இந்த விளையாட்டை நடத்த முடியும், இல்ல நாங்களும் விளையாட முடியும். இப்ப அவங்க ரிசர்வேஷன் இனிமேல் எதுக்க வேண்டியதில்லை, எதுக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இல்லை. ஏன்னா ஏன் 10 ஆண்டுக்கு ஒரு முறை இடஒதுக்கீட்டை எளிதா புதுப்பிக்கிறாங்க. எந்த ஆட்சி இருந்தாலும் அதுக்கு ஒரு போராட்டம் இல்லை, கோரிக்கை இல்லை, விவாதம் இல்லை. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணணும் ஒவ்வொரு தரமும் எளிதா பண்றாங்க. என்ன காரணம்? இடஒதுக்கீடு ஆளும் வகுப்புக்கு அஞ்சத்தக்க ஒன்றாக இல்லை. இது சுலபமா கையாள முடியும்னு அவங்க நிரூபிச்சுட்டாங்க. ஏனென்றால் சமூக நீதியை சாதிப்பதற்கான இடஒதுக்கீடு, சாதியை ஒழிப்பதற்கான அடிப்படையை உருவாக்குவதற்கான இடஒதுக்கீடு என்று இருக்குமானால் that cannot be eternal. எக்காலத்துக்குமாக அது இருக்க முடியாது. அப்ப எக்காலத்துக்கு சாதிகள் இருக்க போதா? சாதி ஒழிப்பு என்பது வெறும் கனவுதானா? அதே இதுக்கிடையில என்ன பண்ணும்? சாதிகளை இறுக்கமாக்கி கொண்டே போவாங்க, சாதிகளை மோத விட்டு கொண்டே போவாங்க. இந்த சாதி இறுக்கத்துக்கு ஒரு கருவியாக இடஒதுக்கீடு பயன்படுத்தலாம். இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி, பாட்டாளிகள் என்ன வன்னியர்கள் மட்டும்தான் பாட்டாளிகளா? வேற பாட்டாளிகளே இல்லையா? தாழ்த்தப்பட்ட மக்கள் பாட்டாளிகள் இல்லையா? சீர்மரபினர் பாட்டாளிகள் இல்லையா? அவங்க கட்சியும் சங்கமும் சேர்ந்து கூட்டு பொதுக்கூடு நடத்துறாங்க. 20 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டுக்கு போராடுவோம்னு, சரியா தேர்தல் இருக்கிற நேரத்துக்கு ஒரு கருவியா பயன்படுத்தி கொண்டு 13 விழுக்காடு கேட்கிறாங்க. அதுக்கு ஒன்றும் தரவுகள் இல்லை. இப்ப தொகுதி ஒதுக்கீட்டை தான் அவங்க இடஒதுக்கீடுன்னு சொல்றாங்க. அவங்க வாங்கிட்டாங்க, ஒப்பந்தம் போட்டாங்க. இவரு அதே ஜாதி அரசியலுடைய தொடர்ச்சியாக திமுகவும் அதுக்கு ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்க.
இப்ப செல்லாம போயிருக்கு, அது வேற செய்தி. செல்லாம போனதுனால அவங்க அசந்து இல்ல. அவங்க என்ன பண்றாங்க, ஐயோ நமக்கு இல்லாம போயிடுச்சே. என்ன இல்லாம போச்சு, எவ்வளவு இல்லாம போச்சு. வன்னியர்களுக்கு இனிமேல் இடஒதுக்கீடு இல்லை என்று உயர் நீதிமன்றம் அறிவித்து விட்டதா? தீர்ப்பு அதானா? எடப்பாடி ஆட்சி தேர்தல் நடைமுறை தொடங்க போகிற கடைசி நேரத்தில், கடைசி சட்டமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றிய 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குகிற அந்த சட்டம் அது செல்லாது. எம்பிசி செல்லாதுன்னு அறிவிக்கல. எம்பிசியில வன்னியர்களுக்கு இடம் கொடுப்பது செல்லாதுன்னு அறிவிக்கல. இன்னொரு மோசமான செயல் என்னன்னா, இவங்களுக்கு 10.5 விழுக்காடு ஒதுக்குகிற அதே சட்டம் எம்பிசியில மிச்சம் இருக்கிறாங்க பாருங்க 9.5. அந்த 9.5ல 7 விழுக்காடு சீர்மரபினருக்கு, 2.5 ஏனைய மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்று பிரிச்சிடுச்சு. இந்த 2.5க்குள்ள மருத்துவர்கள் இருக்கிறாங்க, வண்ணார்கள் இருக்கிறாங்க, இந்த குடுகுடுப்பைக்காரங்க இருக்கிறாங்க, பூம்பு மாட்டுக்காரங்க இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு பழங்குடிகளாக அல்ல எஸ்சியில சேர்க்கப்பட வேண்டிய பல பேர் அதுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்களுக்கு 2.5, இவங்களுக்கு 7 சீர்மரபினருக்கு. யார் அவங்க கேட்டாங்க உங்கள்கிட்ட? எங்களுக்கு 7.5 கொடுங்கன்னு கேட்டாங்களா, 2.5 கொடுங்கன்னு கேட்டாங்களா? இல்ல உங்களுக்கு இவ்வளவு கொடுக்க போறோம், உங்களுக்கு சம்மதமான யாரையா கூப்பிட்டு கேட்டீங்களா? அவங்களாம் அமைப்புகளோட தானே இருக்கிறாங்க. அவங்க கூட்டமைப்பெல்லாம் வச்சிருக்காங்க, எல்லாரும் சேர்த்தலாம். அவங்களுக்குள்ள சில அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, அமைச்சர்கள் இருக்கிறாங்க. எதையுமே இல்ல. இப்ப இடஒதுக்கீடு சாதி ஒழிப்புக்கும் சமூக நீதிக்கும் ஒரு சமத்துவ சமுதாயத்திற்கும் தமிழ் மக்களின் ஓர்மைக்கும் ஒற்றுமைக்கும் வழி செய்வதற்கு பதிலாக தமிழ் மக்களை சாதிகளாக பிரித்து சதுரங்க பலகையில் பகடைகளாக உருட்டுவதற்கு பயன்படுத்தப்படுது என்று கூறும். தீர்ப்பு வந்துருச்சு, அவங்க சோர்ந்துல என்ன சொல்றாங்க, அவங்க தோத்துட்டோம், நம்ம போவோம் நீதிமன்றத்துக்கு போவோம், என்னைக்கு இருந்தாலும் விட மாட்டோம். ஒன்னே ஒண்ணு நிரூபிக்கணும். அவங்க என்ன நிரூபிக்கணும்? மொத்தமா எம்பிசி ஒன்னா இருந்த போது வன்னியர்களுக்கு கிடைத்ததை காட்டிலும் இந்த 10.5 விழுக்காடு கூடுதல் என்பதை மெய்ப்பிக்கணும். ஒருவேளை அது கூடுதலா இருந்து இது குறைவா இருந்தா என்ன பண்றது? ரெண்டுக்குமே என்ன இல்ல, தரவுகளே இல்ல. தரவுகள் எடுக்க ஏன் மறுக்கிறாங்க? மொத்தமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒண்ணு செய்யலாம், சர்வே எடுக்கலாம். அருந்ததியருக்கு கொடுக்கும் போது சர்வே எடுத்தாங்க, ஜெகநாதனை கொடுத்து. என்ன சர்வே அது? இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த இடஒதுக்கீடு பலனை அனுபவித்திருப்பவர்கள்ல எவ்வளவு பேருக்கு இந்த பணிகள்ல இடம் கிடைச்சிருக்கு, எவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, அரசு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எவ்வளவு பேருக்கு கல்லூரிகள்ல மாணவர்களா சேர்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்பதையெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு பொதுவான சித்திரம் கிடைக்கும், பலன் பெற்றார்களா இல்லையா. ஏன்னா மக்கள் தொகைக்கு ஏற்ப இந்த இடங்களை யாருக்குமே கொடுத்துட முடியாது, அதுக்கான வாய்ப்பு அங்க இல்லை. அந்த தீர்ப்புலயே அவங்க தெளிவா சொல்றாங்க, இவங்க மக்கள் தொகை இவ்வளவு இடம் பெற்றிருக்கிறாங்க, இவ்வளவு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. 13 விழுக்காடா 10.5. ஏன்னா யாருக்கும் சேராத ஒண்ணு இருக்குல்ல, 69க்கு வெளியில எல்லாத்தையுமே பிரிச்சு கொடுத்துட முடியாது இல்ல, பொது போட்டின்னு ஒண்ணு வச்சிருக்காங்கல்ல. அப்ப இது ஒரு முக்கியமான சிக்கல். இடஒதுக்கீட்டு கோரிக்கைகள் சாதி அரசியலை வளர்ப்பதற்கும் அந்த சாதி அரசியலை இறுக்கமாக்குவதற்கும் இடஒதுக்கீட்டையே அடைய முடியாத போது கூட எப்போதும் ஒரு எதிர்பார்ப்பில் அவர்களை வைத்திருந்து ஒரு குதிரையை கட்டி வண்டியில ஓட்டிக்கிட்டு போகும்போது இந்த குதிரைக்கு முன்னால ஒரு புல்லு கட்டை தொங்க விட்டுறது. இந்த குதிரையினால ஒருபோதும் அந்த புல்லை சாப்பிட முடியாது. ஆனா அது என்ன பண்ணும், அந்த புல்லை நோக்கி 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 தலையை நீட்டி ஓடிக்கிட்டே இருக்கும். எப்பயாவது அந்த புல்லை சாப்பிட மாட்டோமா? அந்த நிலைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களை ஆளாக்கிறாங்க.
இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணு அது வரைக்கும் நம்மால எம்பி எடுத்துக்க, நம்மால எம்எல்ஏவை எடுத்துக்க, நம்ம கூட்டணிக்கு ஆதரவு கொடு என்று தள்ளிக்கிட்டே போயிடுறாங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை வருஷமா நடக்குது? 40-45 வருஷமா இதேதான் நடந்துட்டு இருக்கு. முன்னால் நடந்ததெல்லாம் ஒரு பக்கம். இது எப்படி மாத்துறது? எப்படி இவங்கள்ட்ட என்ன புள்ளி விவரத்தை கொடுத்து நம்ம பேசுறோம்? நம்மகிட்ட புள்ளி விவரம் கிடையாது. இது எப்படி ஏரண பொருத்தமற்று இருக்கிறது என்பதை நம்ம காட்டலாம். இப்ப எம்பிசின்னு சொன்னா அவங்க மாநிலம் முழுவதும் ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கிறாங்க. சீர்மரபினர் தென் மாவட்டங்கள்ல அதிகமா இருக்கிறாங்க, வன்னியர்கள் வட மாவட்டங்கள்ல அதிகமா இருக்கிறாங்க, இன்னும் சில பிரிவினர் இன்னும் சில பகுதியில் இருப்பாங்க. அதே போல எஸ்சியில அருந்ததியர் மேற்கு மாவட்டங்கள்ல இருப்பாங்க, தென் மாவட்டங்கள்ல பல்லர்கள் அல்லது மல்லர்கள் இருப்பாங்க, நடு மாவட்டங்கள்ல பறையர்கள் அதிகமா இருப்பாங்க. எனவே எஸ்சிக்கு என்ன கொடுத்தீங்கன்னாலும் அந்தந்த பகுதியில அவங்க கூடுதலா பெறுவாங்க, இன்னொருத்தர் குறைச்சு பெறுவாங்க. இவங்களுக்கு எம்பிசியா இருக்கும் போது இந்த பரவலான தன்மை இருக்கும். வன்னியரா இருக்கும் போது ஒரு மருத்துவக் கல்லூரி எடுத்துப்போம். வட மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. 10.5 விழுக்காடு அவங்களுக்கு கொடுத்தலாம். இந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் அந்த கல்லூரியில் போய் சேர போறாங்க. 10.5 விழுக்காட்டுக்கு நிறைய பேர் போட்டி போடுவாங்க வட மாவட்டத்துல. தென் மாவட்டங்களுக்கு போனீங்கன்னா அவ்வளவு பேர் இருக்க மாட்டாங்க அவங்கள்ட்ட. எனவே 10.5 விழுக்காடு அங்க அளவுக்கு அதிகமானது. அதே நேரத்துல இந்த 7 விழுக்காடு பெற்ற சீர்மரபினர் வட மாவட்டங்கள்ல அவங்க வந்து இங்க சேர்ந்து படிக்க முடியாது, இல்ல கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். அவங்க பகுதியில் தான் அவங்க சேருவாங்க, அங்க அவங்க போட்டியிடுவாங்க. இதை நீதிபதிகள் சுட்டிக்காட்டுறாங்க. இப்ப இடஒதுக்கீடு இவ்வளவு முரண்பாடுகள் நிறைந்ததாக, முரநிலைகள் நிறைந்ததாக இருக்கு. இது இரண்டாவது சிக்கல். மிக முக்கியமான ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்னா, இடஒதுக்கீடு சாகு மகராஜ் தொடங்கிய போது, அல்ல நீதி கட்சி தொடங்கிய போது, அல்ல அம்பேத்கர் வைஸ்ராய்ஸ் கவுன்சில்ல தீர்மானம் கொண்டு வந்து தொடங்கிய போது, அப்புறம் 50ல, அப்புறம் 60கள்ல, மீண்டும் 80ல மண்டல் குழு பரிந்துரை எல்லாம் கடந்து போய் இப்ப நாம் வாழக்கூடிய காலம் இது என்ன காலம்? இது பொதுவா சொல்லிடலாம், ஒரு முதலிய வளர்ச்சி, ஆலைகள் பெருகுது, தொழில்கள் பெருகுது, அதற்கேற்ப படிப்பதற்கு கூலிக்கு போறதுக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. எனவே தொழிலாளர்களுக்கு பயிற்சி கொடுக்க பொறியியல் கல்லூரிகள் வருது, எல்லாம் ரைட்டு. ஆனால் புதுத்தாராளியம் பற்றி நம்ம இந்த வகுப்புல தொடர்ந்து பேசணும். புதுத்தாராளியத்துக்கும் மற்றதுக்கும் இருக்கிற தொடர்பை பற்றி. 90ல் இந்தியா புதுத்தாராளிய முகாமில் சேர்ந்து விட்டது. அப்ப எல்பிஜி என்று சொல்லப்படுகிற லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், தாராளமயம், தனியார் மயம், உலகமயம் அரசின் கொள்கையாயிடுச்சு. இது எந்த அரசோட கொள்கை? இந்திய அரசோட கொள்கை. அப்ப மாநில அரசுக்கு வேற ஒரு கொள்கை இருக்க? ஜோதிபாஸ் இருந்தா வேற கொள்கை, கலைஞர் இருந்தா வேற கொள்கை, பினராயி விஜயன் இருந்தா வேற கொள்கை இருக்கா? ஏதாவது? ஒண்ணுமே கிடையாது. நிர்மலா சீதாராமன் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நிர்மலா சீதாராமன் சொல்ற கொள்கையைத்தான் மம்தா பானர்ஜி கடைபிடிக்கணும். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அதே கொள்கை தான். அதனாலதானே வெள்ளை அறிக்கையில் அவர் சொல்றாரு, ப்ரொஃபவுண்ட் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ், ஆழ்ந்த கட்டமைப்பு மாற்றங்கள் செய்தால்தான் இந்த நெருக்கடியிலிருந்து வெளிவர முடியும்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாரு? அப்ப மிக மோசமான ஒரு நிலைமையில நாடு இருக்குது. ஒரு வெளிப்படையான எளிமையான ஒரு சான்று. நம்ம ஊர்ல பெரிய துறைகள், ரயில்வே துறை இருக்குது, நிறைய பேருக்கு வேலை கொடுக்கக்கூடியது.
74ஆம் ஆண்டு இந்தியா முழுவதும் ரயில்வே தொழிலாளர்களுடைய போராட்டம் நடந்துச்சு. இந்திரா காந்தி மூர்க்கமா அதை ஒடுக்குனாங்க. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் எல்லாம் பெரிய தலைவராக இருந்து அதை நடத்தினாங்க. இப்படி உள்ள வந்தவர்களுக்கு நாங்க ஆதரவு கொடுத்தோம். நாங்கெல்லாம் இப்ப சிறையில் இருந்தோம். 74 ரயில்வே போராட்டம். அதே ஆண்டில் தான் முதல்ல நாங்க சிறை போராட்டத்தை நடத்தோம், திருச்சி மத்திய சிறைக்குள்ள. எங்களுக்கு அவங்க ஆதரவு கொடுத்தாங்க, அவங்களுக்கு நாங்க ஆதரவு கொடுத்தோம் ஜெயிலுக்குள்ள. அந்த ரயில்வே துறையில் வேலை பார்க்கக்கூடிய லட்சக்கணக்கானவர்கள் ஒன்று அரசு ஊழியர்கள் அல்லது பொதுத்துறை ஊழியர்கள். ரெண்டு ஒண்ணு. இப்போதைக்கு நம்ம அரசையும் பொதுத்துறையும் ரெண்டா வேறுபடுத்தி பார்க்கலாம். அரசு துறை அல்லது அரசு அல்லது பொதுத்துறை. அவங்கள இடஒதுக்கீடு உண்டு. 4 கிளாஸ்லயும் இடஒதுக்கீடு உண்டு. எந்த கிளாஸ்ல எவ்வளவு நிரப்புறாங்க இல்லைங்கிறது அடுத்த தனியா விவாதிக்கும். ஆனா உண்டு, இடஒதுக்கீடு உண்டு. அவங்களுக்கு வேலை பாதுகாப்பு உண்டு. 8 மணி நேர வேலைக்காக தான் அப்ப போராடினாங்க. சரி, 8 மணி நேரம் இல்ல 10 மணி நேரம், ஏதோ ஒரு வேலை நேர வரம்பு உண்டு. ஏதோ ஒன்றுன்னா அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள் என்று ஒன்று திரண்டு அதை எதிர்க்க முடியும். தொழிலாளர்கள சட்டங்கள் செயல்படும். புதுசா ஆள் வேலைக்கு எடுக்கிறதுல கூட அவங்களுக்கு ஒரு தலையீடு உண்டு, பங்கு உண்டு, தொழிற்சங்கங்களுக்கு உண்டு. பெரிய போராட்டங்களை எல்லாம் ரயில்வே தொழிலாளர்கள் நடத்தி இருக்கிறார். இப்ப நம்ம மற்ற சலுகைகளில விட்டுருங்க. ஒண்ணே ஒண்ணு, இடஒதுக்கீடு. அது இருக்கிற காரணத்தினால் மண்டல் கூடு வர்றதுக்கு முன்னால, பரிந்துரை வருவதற்கு முன்னால அட்டவணை சாதிகள், அட்டவணை பழங்குடிகள் கணிசமான அளவுக்கு ரயில்வே பணிகளில் ஈடுபட்டார். மண்டல் பரிந்துரை செயல்படுத்த தொடங்கிய பிறகு பிற்படுத்தப்பட்டவர் இன்னைக்கு சங்கமே வச்சிருக்காங்க. ஓபிசி ரயில்வே தொழிலாளர் சங்கம்னு வச்சிருக்காங்க. புதிய மண் இருந்து கொலை செய்யப்பட்டுட்டாரு தலைவரா இருந்து. அவங்க அவங்களுடைய கோரிக்கைகளுக்காக வச்சிருக்காங்க. இப்ப இந்த ரயில்வே துறையை இந்திய அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? தனியாரிடம் விட்டுக் கொண்டிருக்கிறது. இப்ப வான் சேவை வித்தாச்சு, விமான கம்பெனி வித்தாச்சு. அப்ப இந்த வானூர்தி துறையில இனிமேல் இடஒதுக்கீடு கிடையாது. விஜய் மல்லையா மூடிட்டு போன மாதிரி டாடா ஒரு நாள் மூடிட்டு போனா வீட்டுக்கு வர வேண்டியதான், ஒண்ணும் கிடைக்காது. இப்ப நம்ம மையமா எடுத்துக்கொண்டிருக்கிற இடஒதுக்கீடு கிடையாது. ஒவ்வொரு துறையிலுமே இந்த இடஒதுக்கீடு இல்லாத தனியார் துறை வளர்ந்து கொண்டே இருக்கு. நமக்கு நல்ல உதாரணமா இருக்கு தொலைபேசி துறை. இப்ப பிஎஸ்என்எல், பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் என்பது இந்திய அரசு சார்ந்த ஒரு பொதுத்துறை நிறுவனம். ஆயிரக்கணக்கானவர்கள் பணி செய்கிறாங்க. இப்ப பிஎஸ்என்எலுக்கு போட்டியாக அரசே வளர்த்து விடுது, தனியார் துறையை வளர்த்து விடுது. ஒரு தனியார் துறை தொலைபேசி விளம்பரத்திலேயே பிரதமரும் வர்றார். ஒரு ஜாதி நாயும் வருது, அப்புறம் பிரதமர் வர்றார், விளம்பரத்திலே வர்றார். வோடபோன் விளம்பரம் நினைக்கிறேன். அவன் பார்த்தா ரிலையன்ஸ் ஜியோ, நேரடியா ஒரு படத்தையே விளம்பரமா போட்டு போடுறான். அவங்க ஊக்கப்படுத்துறாங்க. வெளிநாடுகளுக்கு எல்லாம் கூட அழைச்சிக்கிட்டு போய் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதான் ஒரு ஒட்டு முதலியம், குரோனி கேபிட்டல். முதலாளிக்கு அரசியல்வாதி துணை, அரசியல்வாதிக்கு முதலாளி துணை, இவங்களுக்கு அதிகார வர்க்க துணை, எல்லாம் வெளிப்படையாக ஒன்று சேர்த்திருக்கிறாங்க. இதில் பறிபோவது இடஒதுக்கீடா இல்லையா? இந்த சாதி சங்கங்கள் இடஒதுக்கீட்டுக்கு போராடுவதையே பிறவி பயனாக நினைத்துக் கொண்டிருக்கிற எந்த சங்கமாவது புது தாராளியத்துக்கு எதிராக போராடுகிறதா? எல்ஐசி தனியார் மையம், ரயில்வே தனியார் மையம், வானூர்தி தனியார் மையம், தொலைபேசி தனியார் மையம், இந்த தனியார் மையங்களுக்கு எதிராக இவங்க யாருமே போராடுறதில்லை. ஏன்னா இந்த போராட்டம் என்ன ஆயிடும்? சாதி கடந்த ஒற்றுமை உருவாகும், சாதி கடந்த தொழிலாளர் ஒற்றுமை உருவாகும், சாதி கடந்த பாட்டாளிகள் ஒருமைப்பாடு உருவாகும். அதை இவங்க விரும்பல. அவங்கவுங்க சாதி அவங்கவுங்க பெட்டிக்குள்ளேயே வச்சுக்க பாக்குறாங்க. அதனுடைய விளைவுதான் என்னன்னா, இந்த இடஒதுக்கீட்டு கோரிக்கையை சாதி ஒழிப்புக்காகவோ சாதி கடந்த ஒற்றுமைக்காகவோ சாதி ஒழிப்பு நோக்கிய பயணத்தில் ஒரு படியாகவோ கருதுவதற்கு பதில்
சாதியை இறுக்கமாக்கி கொண்டு சாதி நலனை பாதுகாக்க பயன்படுத்துறாங்க. இப்ப இந்த வன்னியர்களுக்கெல்லாம் இவங்க சங்கம் தொடங்கிய 80ல அந்த தனியா எம்பிசி இடஒதுக்கீடு வர்றதுக்கு முந்தையே வெறும் பிசில எவ்வளவு இடங்கள் கிடைச்சிச்சு, எவ்வளவு வாய்ப்புகள் கிடைச்சிச்சு, 90ல புதுத்தாராளியம் வளர்ந்த பிறகு எவ்வளவு வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்பதற்கான கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு. இவங்க இழந்திருக்கிறாங்க. இழந்ததை சொல்லி அதற்காக போராடுவதற்கு இந்த தலைமைகள் அணியமாக. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இடஒதுக்கீட்டை வடிவமைத்த முறையில் என்ன குறை, அது அதனுடைய அறிவிக்கப்பட்ட நோக்கங்களுக்கு புறம்பான திசையில் செல்வதை எப்படி நாம் தடுத்து நிறுத்துவது, இதை சாதி ஒழிப்புக்கான போராட்டத்தோடு எப்படி இணைப்பது, அதற்கான அரசதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான விடுதலை போராட்டத்தின் ஒரு கூறாக அதை எப்படி கொண்டுட்டு வரும். தென்னாப்பிரிக்க விடுதலை போராட்ட வரலாற்றில் பார்த்தோம் என்றால், இனஒதுக்கலுக்கு எதிரான போராட்டத்தோடு தென்னாப்பிரிக்க தொழிலாளர்களுடைய போராட்டத்தை இணைத்தாங்க. அது வெறும் வெள்ளை நிறவெறிக்கு எதிரான போராட்டமா மட்டுமல்ல, வெள்ளையர் கருப்பர் இணைந்த தொழிலாளி வர்க்கத்தினுடைய போராட்டமும் அதை மாத்தினாங்க. அதனாலதான் அவங்க வெற்றி பெற முடிஞ்சு. இப்ப போகிற போக்குகள் ரொம்ப ஆபத்தான போக்குகள். புதுத்தாராளியம் என்பதை பற்றிய ஒரு பார்வையோ அணுகுமுறையோ இல்லாமல் நம்ம முதலமைச்சர் அறிவிக்கிறார், $1 trillion எக்கானமிங்கிறார், லட்சம் கோடி பொருளாதாரம். வெறும் முதலீடு வருவதாலேயே மக்களுக்கு எதுவும் கிடைச்சணும்னு சொல்றது அபத்தம். ஏன்னா நீங்க கொண்டு வருகிற முதலீடு, அதில் தொடங்கப்படுகிற தொழில்கள் வேலை வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய தொழில்களா, வேலை வாய்ப்புகளை சுருக்கக்கூடிய தொழில்களா, என்ன தொழில்நுட்பத்தை அவை கையாள போகிறார்கள், இதுக்கு ஏதாவது நிபந்தனை உண்டா உங்க தரப்புல இருந்து? நீங்க போட்டு வச்சிருக்கிற உங்களுடைய பொருளாதார ஆலோசகர்கள் பூரா உங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்லுவாங்கன்னா, இது புதுத்தாராளியத்தினுடைய காலம், உலக வங்கி வழிகாட்டுகிறது, IMF கடன் கொடுக்கிறது, காட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறோம், இதில் நீங்கள் சோப்பு சீப்பு கண்ணாடியை மட்டுமல்ல, எந்திரங்களை மட்டுமல்ல, தளவாட பொறிகளை மட்டுமல்ல, குழந்தைகள் கற்கிற கல்வியையும் வணிக சரக்காகத்தான் கருதணும். அதுதான் கேட்ஸ் ஒப்பந்தம். அதுவும் வணிக பொருள் தான். இதுக்குதான் இந்தியா ஒப்புக்கொண்டிருக்கு, நீங்கள் இதுக்குதான் ஒப்புக்கொள்ளும். அப்ப ஒரு பக்கம் சமூக நீதி கருத்துக்களுடைய ஈர்ப்பு, இழுப்பு, மக்களுடைய தேவை, இது சில நடவடிக்கைகளை எடுக்க தூண்டும். அடிப்படையான பாதை என்பது அந்த திசையில போகும். அப்ப இதுக்கு நம்ம கொடுத்திருக்கிற விலை, நம்ம சில பயன்களை பெற்றிருக்கிறோம். ஆனா இது கொடுத்திருக்கிற விலை என்ன? எவ்வளவு சுரண்டலுக்கு நாம் இடம் கொடுத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்முடைய இயற்கை சுற்றுச்சூழலுடைய அழிவுக்கு நாம் இடம் கொடுத்திருக்கிறோம். இப்ப பாருங்க, கிளாஸ்கோல ஒரு மாநாடு நடந்துச்சு. நான் அதை பத்தி தனியா நான் பேசினேன். இந்த மாநாட்டுல ஒவ்வொரு நாடும் கரியமல வாயு வெளியிடுறதை குறைச்சுக்கணும். ஒரு 5 நாடுகள் சேர்ந்து போகோ, பியாண்ட் ஆயில் அண்ட் கேஸ் கம்பைன் என்று அவங்க ஒரு கூட்டணியை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அதுல இப்ப பிரான்ஸ் ஒரு நாடு சேர்ந்திருக்கு, 5 நாடு சேர்ந்திருக்கு. ஒரு கியூபெக் என்ற ஒரு மாநிலம் சேருது. இப்ப அவனுடைய இறைமையை கனடா ஒத்துக்கொள்ளுதுன்னு அர்த்தம். தமிழ்நாடு இப்படி ஒன்றுல இணைய முடியுமா? மோடி விடுவார? இப்ப தேசிய இறைமைக்கும் சூழலியல் பாதுகாப்புக்குமான உறவு நமக்கு தெரியுது. இப்ப நீங்கள் கொண்டு வந்து குவிக்கிற முதலீடு நம்முடைய சுற்றுச்சூழலை எப்படி பாதிக்க போகுது, என்ன தொழில்களை வரும்? எனவே ஒரு மோசமான ஒரு இழப்பை நோக்கி நம்ம போறோம். இப்ப என்ன போதாதுன்னா, நம்முடைய இடஒதுக்கீட்டு கோரிக்கைகள், அதற்கான போராட்ட இலக்குகள், இவை எல்லாவற்றையுமே ஒரு மீளாய்வு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிற பலனை நாம் மறுப்பதும் இல்லை, இடஒதுக்கீட்டினுடைய தேவையை மறுக்கவும் இல்லை. அதே நேரத்தில்
இதுக்கு ஒரு பேரு சொன்னாங்க, அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், நேர்நிறை செயல் என்று சொன்னாங்க. கெடுதலை செய்வதல்ல, முன்னேற்றத்துக்கு உதவும். மனிதனை மனிதன் பாகுபடுத்தக்கூடாது. ஆனால் எவன் ஆதிக்கத்திற்கானோ எவன் அடியோ 2 பேரையும் ஒன்னாவும் காட்டக்கூடாது. எனவே அவனை நேர்நிறையாக பாகுபாடு பார்க்கணும், பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் என்று கொண்டு வந்தாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இதனுடைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ், எதிர்நிறை விளைவுகள், ஒரு நேரத்தில் இதெல்லாம் வரும், பக்க விளைவுகள் தான், சைடு எஃபெக்ட்ஸ் தான் நம்ம நினைச்சோம். ஒரு நோயை தீர்க்க மருந்து கொடுக்கிற போது வேறு சில விளைவுகள் உடல்ல ஏற்படுற மாதிரி ஏற்படுது, அதுக்காக மருத்துவத்தை நிறுத்திட முடியாதுன்னு நினைச்சோம். ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா, நோய் மனிதனை கொள்வதற்கு மேல் மருந்துகளே ஆளை கொன்று விடுமோ என்ற அச்சம் ஏற்படுது. இந்த வினாக்களை நாம எழுப்புறோம். எனக்கும் இந்த வினாக்களுக்கு உடனே விடை தெரியாது. ஆனா முழுமையா இந்த வரலாற்றை ஆய்வதும், இன்றைய சூழ்நிலைகளை பற்றிய தரவுகளை திரட்டுவதும், இதுக்கான தீர்வுகளை நம்ம முன்வைக்கிறோம். பொதுவா தமிழ் தேசியமும் சமூக நீதியும் தான் தீர்வுன்னு சொல்றதுனால மட்டுமே சிக்கல் தீர்ந்துறார். கவலையை முக்கியமாக நம்முடைய ரிப்பப்ளிக் ஆஃப் காஸ்ட் இந்த தொகுப்பு நூல்ல ஆனல்ட் டெல்டமுடைய ஒரு கட்டுரையாக எழுதியிருக்கிறார். இந்த கட்டுரையிலிருந்து ஒரு பகுதியை மட்டும் நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். அவர் ஏன்னா நியோலிபரல் ஹிந்துத்துவாங்கிற அந்த கருத்தை பின்னணியாக கொண்டு ஒவ்வொன்றையும் அவர் ஆய்வு செய்கிறவர். 2 ஆண்டுகளா ஜெயில இருக்கிறார். அவர் எழுதிய ஒரு கட்டுரை தான் இந்த இடஒதுக்கீடு பற்றிய ஒரு கட்டுரை. நம்ம ஏற்கனவே அவருடைய வர்க்கங்களும் சாதிகளும் பற்றிய அந்த கட்டுரையை பற்றி விரிவா நம்ம பேசி இருக்கிறோம். இந்த கட்டுரையிலையும் நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவா அடுத்தடுத்த வகுப்புகள்ல நம்ம பேசுவோம். இப்போதைக்கு நான் அவருடைய அவர் எழுப்புகிற கேள்விகளை மட்டும் நான் உங்க முன்னால வைக்கிறேன், யோசனைக்காக வைக்கிறேன், பரிசீலனை பண்ணுவோம். அந்த கேள்விகள் என்னன்னா, இடஒதுக்கீடு என்ற ஒன்று தொடங்கிய போதே ஒரு சரியான தீர்வை செயல்படுத்தி இருக்கலாம். ஆனால் இந்த மொத்த திட்டமுமே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு கற்பனை வளமின்றி செயல்படுத்தப்பட்டது. இப்போதைய குழப்படிக்கு அதுதான் காரணமாக இருந்துள்ளது. வேண்டுமென்றே இந்த குழப்படியை செய்தார்களா என்று சந்தேகப்படலாம். ஏனென்றால் இடஒதுக்கீடுகளும் சாதியாக சமூகம் பிளவுபட்டு செல்லுகிற அந்த கொந்தளிப்பும் இடஒதுக்கீடுகளால் ஏற்படுவது தலித்துகளுக்கு பயன்படவில்லை, ஆளும் வகுப்புகளுக்கே பயன்பட்டுள்ளது. இடஒதுக்கீடுகள் விதிவிலக்காக பறிகொடுத்த மக்களுக்கான விதிவிலக்கான கொள்கையாக பயன்படுத்தப்பட்டிருக்குமானால் பொதுவான சமுதாயம் ஏற்படுத்திய ஊனங்களால் ஏற்பட்ட இந்த பறிகொடுத்த நிலையை மாற்றுவதற்கு பயன்படுத்தப்பட்டு இதை செயல்படுத்துகிற போது பயன்பெறுவது குடும்பமா சாதியா என்ற பார்வை இருந்திருக்குமானால், இதனோடு கூடுதலாக சாதி ஒழிப்பு என்ற நோக்கம் இணைந்திருக்குமானால், இந்நேரம் நாம் சாதி அடையாளங்களை குறிப்பிடத்தக்க அளவுக்கு இழந்திருக்க முடியும். மாறாக நாடு சுதந்திரம் பெற்றதற்கு பிறகான அரசியல் என்பது சாதிகளையும் இடஒதுக்கீட்டையும் சாகாவரம் பெற்றவையாக கருதும் மனப்பழக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரிய விசித்திரம் என்னவென்றால், இடஒதுக்கீட்டின் அடித்தளம் புதுத்தாராளிய சீர்திருத்தங்களால் சுருங்கி சென்று கொண்டிருக்கிற போதே அது பற்றிய கூச்சல் மென்மேலும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அதை பற்றி பகுத்தறிவோடு சிந்திப்பது கடினமாகிக் கொண்டிருக்கிறது. எவர் ஒருவரும் தேர்தல் அரசியலில் தன்னுடைய நலனை பாதுகாக்க விரும்பினால் இடஒதுக்கீட்டின் மூலம் பயன்பெற்றவர்கள் பெற்ற ஆதாயங்களை அளவிடுவதற்கும் அதற்கு கொடுக்கப்பட்ட விலையை அளவிடுவதற்கும் முன்வர மாட்டார். நம்ம இந்த வழக்கில் அதை நல்லா பார்த்தோம். குவான்டிஃபையபிள் டேட்டா வேணும்னு கேட்டாங்க. குவான்டிஃபையபிள் டேட்டாவை அரசும் முன்வைக்க முடியல, யாரும் முன்வைக்க முடியல. என்ன பலன் கிடைத்திருக்கிறது என்பதை முன்வைத்தால் மட்டும்தான் இது எவ்வளவு தூரம் சரியா இருக்கும் என்பதை கருது கொள்ள முடியும். ரொம்ப முக்கியமா அவர் சொன்னாரு, இன்று பொதுத்துறையே கூட வெளிப்படையாக சில மேலாண்மை
தீர்வுகளை கையாளுகிறது. தொழில் வணிக நடைமுறையை வெளியாருக்கு விடுவது, உள்குத்தகைக்கு விடுவது, இதன் மூலம் இடஒதுக்கீடுகளை உறுதி செய்ய வேண்டிய கடமையை தவற விடுவது, இந்த முறையை பொதுத்துறை கையாளுகிறது. நீங்க பல துறைகள்ல ரயில்வே துறையா இருக்கட்டும், சுரங்கத்துறையா இருக்கட்டும், இப்ப பெல் போன்ற நிறுவனங்களா இருக்கட்டும், கான்ட்ராக்ட் சப்கான்ட்ராக்ட், அதுல இடஒதுக்கீடு கிடையாது. அப்படி விட்டுருவாங்க. அது எல்லாமே இப்ப தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மின்வாரியத்துல மட்டும் 10,000 தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க, அமைப்பு சாரா தொழிலாளர்கள். அவங்களுடைய ஒரு போராட்டமே நான் போய் நின்று கலந்து கொண்டேன். அதுல எல்லாத்தையும் வெளிப்படுத்தும். இந்த 10,000 தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் மட்டுமல்ல, ஒப்பந்தம் செய்யப்படாத ஒப்பந்த தொழிலாளர்கள். அவங்களுக்கு யாரு கான்ட்ராக்ட் எல்லாம் கிடையாது. இந்த புயல் வெள்ளம் அடிக்கும் போது அவங்கதான் வந்து உதவி பண்றாங்க. அன்றாட அவங்களுக்கு காசு கொடுத்துடுறாங்க. அந்த அரசாங்கத்துக்கும் அமைச்சர்களுக்கும் கணக்கு எழுதி விட்டு காசு எடுத்துக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாகவும் இருக்கு. எதுவும் கணக்குல வராது. இன்னைக்கு நாளைக்குள்ள கொடுத்தேன்னு அவ்வளவுதான், எழுதுனதுதான். அப்ப இதுக்கு ஒரு தீர்வு என்ன? தனியார் துறையில் இடஒதுக்கீட்டை கொண்டு வர வேண்டும். ஒப்புக்கு எழுப்பப்படுகிற கோரிக்கையாக இருக்கிறதே தவிர இது உண்மையிலேயே அக்கறையோடு இதை செயல்படுத்துவதற்கான வழி இல்லை. என்ன செய்ய வேண்டி இருக்கிறது என்றால், ஆளும் வகுப்புகளின் இந்த நச்சு விளையாட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க புதிய சிந்தனைகள் தேவைப்படுகின்றன என்று அவர் டெல்டும்டே சொல்றார். ஆக இதான் சிக்கலான ஒரு பிரச்சனை. இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தையும் கைவிட முடியாது. இன்னொரு பக்கம் இடஒதுக்கீட்டை வைத்துக் கொண்டு நடத்தப்படுகிற இந்த அரசியல் அதிகார விளையாட்டையும் நம்மால் தவிர்க்க முடியாது. அப்ப இதுக்கு என்ன தீர்வுகள் என்பது பற்றி தொடக்கத்திலிருந்து நாம் மீளாய்வு செய்ய வேண்டும். அதை நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போதைக்கு நாம் இந்த தீர்ப்பு தான் இந்த மறுசிந்தனைக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. தீர்ப்பு மட்டுமல்ல, இந்த தீர்ப்புக்கு பிறகு அவர்கள் சாதியவாதிகள் நடந்து கொள்ளுகிற முறை, அவங்க எப்படியெல்லாம் அந்த சாதி அரசியலை பாதுகாப்பதற்கு முனைந்து நிற்கிறாங்க, ஏனைய பகுதி மக்களோடு தங்கள் சாதியினரை இணைந்து விடாமல் பாதுகாப்பதில் எவ்வளவு குறியா இருக்கிறாங்க, மீண்டும் சாதி வெறி ஊட்டுவதற்குத்தான் இந்த தீர்ப்பையும் வேறு சில அடையாள சிக்கல்களையும் பயன்படுத்துகிறார்கள் என்பதையெல்லாம் பார்ப்பதால் நாம் இந்த மீளாய்வுக்கு செல்கிறோம். நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் இன்னும் கொஞ்சம் விரிவாக இடஒதுக்கீட்டுடைய வரலாறு, இது பற்றி வந்திருக்கிற தீர்ப்புகள், இன்றைக்கு நாம் என்ன செய்யக்கூடும், நம்ம ஒன்றும் ரெடிமேட் சொல்யூஷன்ஸ் நம்ம கிட்ட இல்லை, ரெடியா பொட்டலமா கட்டி கையில வச்சில்ல பிரிச்சு காட்டுறது. இதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டி இருக்கிறது என்பது. அதனால புதிய வினாக்கள்னு கொடுத்தோம். இந்த புதிய வினாக்களுக்கு விடைகள் தேடியாக வேண்டும். அந்த முயற்சியை நாம் அடுத்தடுத்து செய்வோம். நான் நிறைவு செய்கிறேன்.